நடிகர் விஜயினுடைய ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல ஆயுள் ஸ்தானாதிபதி நீச்சம். 8ஆம் இடம் என்பது ஆயுள், 3ஆம் இடம் என்பது 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் மறு ஆயுள். 2 ஆயுள் ஸ்தானாதிபதியும் போய் 11ஆம் இடத்திலே நீசம். அந்த 11ஆம் இடம் என்பது உபய லக்னங்களுக்கு மாரகம். மாரகம் என்றால் மரணம். அந்த மரணத்துக்கு ஒப்பமான கண்டங்களை தரக்கூடிய இடத்துல முதல்ல இவர் உயிர் அச்சுறுத்தல் இவருக்கு அரசியலுக்கு வந்தால் இருக்குன்ற பயம் வந்தது காரணமே அந்த 8 விஜய்க்கு கண்டம் இருக்கு, உயிர் கண்டம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அவருக்கு இருந்துட்டு போட்டோம் 41 பேர் இறந்தாங்க. இந்த கூட்ட நெரிசலில் அவருடைய ஆயுள் ஸ்தானாதிபதி ஒரு நண்பன் ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கு. அது மாரகம், கன்னி லக்னத்துக்கு. அப்போது அங்கே வீடு கொடுத்தவங்க ஆட்சியானதுனால இவர் தப்பிச்சிட்டாரு. இவரை நம்பி போனவங்க எல்லாரும் இவர் சாவடிச்சுடுவார். அவருக்கு இருக்கிற கண்டம் அவரை விட சுற்றி இருக்கிறவங்க தான் ரொம்ப பெரிய ஆபத்தாக இருக்கும் மாதிரி. அதனால தான் வீடு கொடுத்தவன் ஆட்சி ஆகிட்டான். இப்போ 2026 இன்கேஸ் ஒரு ஆட்சிக்கே வராரு, இல்லை எங்கேயாவது இடத்து வராருன்னு வைங்களேன், இவரே காவு கொடுத்து வர மாதிரி இருக்குது தமிழ்நாட்டை. 100% அதுதான் நடக்கும் சார். அரசியல் லக்னத்தில் விஜய் பிறக்கவில்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். மேஷம், கடகம், துலாம் அண்டு மகரம் அரசியல் லக்னங்கள். இதே தான் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. ஜாதகத்தில் அப்படி ஒரு யோகமே கிடையாது, அவர் ஆகவே மாட்டார். கலைஞரின் மகனாக பிறந்ததால் தான் ஸ்டாலினை உங்களுக்கு தெரியும். ஸ்டாலினின் மகனாக கலைஞரை தெரியுமா உங்களுக்கு? விட்டுடுங்க, அவ்வளோதான், கேள்விக்கே முடிஞ்சு போச்சு. சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவனுக்கு தான் இந்த விதி. உருவாக்குனது அப்புறமா நீங்கள் செட்டப் செல்லப்பாவை கொண்டாந்து யாரை வேணாலும், ஒரு புல்லை கூட ஒரு பூச்சியை கூட உள்ள விடலாம். எம்ஜிஆருக்கு இல்லாத ஃபேன் ஃபாலோவிங்கா? எம்ஜிஆர் போய் மக்களை நேரடியாக சந்திக்கல. வைப்பிரிவு பாதுகாப்புடைய முதல்ல கட்சி ஆரம்பிச்சார் எம்ஜிஆர். வைப்பிரிவு பாதுகாப்புடைய போனாரு. நீ முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போதே வைப்பிரிவு பாதுகாப்போட போறேன்னா நீ எவ்வளவு பெரிய கோழை, எவ்வளவு பெரிய பொட்டத்தனம், எவ்வளவு பெரிய பெண்மை. நீ அந்த இடத்துல விஜய் கோலத்தனமா இருந்துட்டு வரும். அதுதாங்க கன்னி. கன்னியே என்ன சொல்றேன், கன்னி லக்னத்தான். பொம்பளை மாதிரி தானே நீ ஓடுன, அதான் கன்னி. மீடியா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது ஜோதிடர் சத்குருஜி மெஹரு அவர்கள். வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றது விஜய், கரூர். இந்த 2 வார்த்தைகள் தான் நம்ம திருப்பி கேட்டுட்டே இருக்கோம். கரூர்ல நடந்த ஒரு சம்பவம் வரலாற்றுல திரும்பி பார்க்கும்போது ஒரு 41 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறது இன்றளவும் ஒரு பெரிய ஒரு சம்பவமா இருக்கு. அது விஜயனுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியா இருக்கு. ஆனா இன்னைக்கு அவரு எனக்கு இருக்கும் சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரியான சில வீடியோவை போட்டு ஒரு மாதிரியான ஒரு நிலையில இருக்கார் இல்லையா? இது என்ன மாதிரியான ஒரு நிலை அவருக்கு? நடிகர் விஜய் கடக ராசி, பூசம் நட்சத்திரம், கன்னியா லக்னம். அன்னைக்கு பேசும்பொழுது அவருடைய துல்லிதமான ஜாதகம் என்னிடத்திலே இல்லை. அதன் பிறகு என்னுடைய ஜோதிட கூகுள் மீட் கிளாஸில் இருக்கக்கூடிய மதுரையை சேர்ந்த என்னுடைய ஒரு ஜோதிட பக்தர், அவர் விஜய் ரசிகர் மன்றத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறார் மதுரை மாவட்டத்தில். இப்போது மதுரையில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்திலும் அவர் கலந்து கொண்டார். அவர் எஸ்.ஏ. சந்திரசேகரனிடம் தனக்கு ஜோதிடம் தெரியும் என்று எஸ்.ஏ. சந்திரசேகரனே அவர்களே அந்த என்னுடைய பக்தரிடம் விஜயினுடைய துரிதமான நேரத்தை கொடுத்து பிறகு நான் கணித்து பார்க்கும்போது தான் சமீபத்தில் தான் அது கூட எனக்கு கிடைத்தது. 4 நாள் நான் கேட்டோன்னே அவர் கொடுத்துட்டார். அப்போ கூட நான் அவர்கிட்ட துருவி கேட்டேன். ஏன்னாக்கா நான் ஒரு மிகப்பெரிய சந்தேக பிராணி. அதான் பகவான் ஓஷோ சொல்லுவார், புத்திசாலிகளுக்கு மட்டும்தான் சந்தேகம் வரும், முட்டாள்களுக்கு சந்தேகம் வராது. ஆனால் சந்தேகமாகவே இருந்தால் பைத்தியமாயிடும். சந்தேகத்துக்கு உடனுக்குடன் தெளிவு கிடைக்கிற அளவுக்கு உழைச்சி நூல்கள் வாயிலாகவோ நிஜ அனுபவங்களின் வாயிலாகவோ அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். சந்தேகமாகவே இருந்தீங்கன்னாக்கா பைத்தியமாயிடுவீங்க. பைத்தியத்தின் அடுத்த கட்டம். நான்லாம் அன்றைக்கி இரவுக்குள்ளேயே அந்த சந்தேகத்தை போக்கிற அளவுக்கு உழைச்சி. அப்படி பார்க்கும்போது கன்னியா லக்னம். அவர் கடகராசி 2023 ஜனவரி 17 முதல் 2025 மார்ச் வரையிலும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அவர் அரசியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதே பிற்காலத்தில் அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி. அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியிலே இருந்து இடறி விழுதல். அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எவரெஸ்ட் சிகரம் ஏற போகிறேன் அப்படின்னு போகும்போது கால் தவறி கீழே செத்து போகிறது. இது நடக்கும்னு சொன்னேன். இப்போ அதுதானே நீங்கள் கேட்ட கேள்வி. நடந்திருக்கு. அதிலும் நிறைய பேர் நினைப்பாங்க, மார்ச் மாதம் 29 சனி பயிற்சி ஆகிடுச்சே, இப்போ அஷ்டம சனி இல்லையா கடகராசிக்கு? அதாவது ஜூலை 12 நம்ம கூட ரஜினிகாந்தை பற்றி பேசியிருந்தோம். அவருக்கு 3 விதமான கண்ட பாயிண்ட்டுகளை வச்சுக்கிட்டே வந்தோம். அதில் 3வது கண்ட பாயிண்ட்டு சனி வக்ர காலமான ஜூலை 12 டு நவம்பர் 27. 7.5 நாட்டு சனியில் கூட உயிரை பறிக்காது. நல்லா புரிஞ்சு, 7.5 நாட்டு சனியில் உயிரெல்லாம் பறிக்காது.
ஏழரை நாட் சனியில் கஷ்டங்களை கொடுக்கும். அது கூட அந்த நேரத்தில் அவருக்கு நடக்கக்கூடிய தசை என்று சொல்லக்கூடியது அதிர்ஷ்டமாக இல்லைன்னா அவரை வந்து கஷ்டப்படுத்தும், உயிரை பறிச்சிடாது. அப்படி உயிரை பறிக்கிறேன்னா உயிரை பறிக்கிற அளவுக்கு தசை போனால் தான் பறிக்கும். ஆனால் ஏழரை சனிக்கு உயிரை பறிக்கிற அதிகாரம் இல்லை. ஆனால் அஷ்டம சனிக்கு உயிரை பறிக்கிற அதிகாரம் உண்டு. ஏன்னா ஆயுள் ஸ்தானத்தில் அவன் வந்துடுறான், அதனால் ஆயுளை கொடுத்துருவான்னு நிறைய பேர் நினைப்பாங்க. கிடையாது. ஆயுள் ஸ்தானத்துக்கு ஆயுள் காரகனான சனீஸ்வரன் அங்கே வந்து அமரும் பொழுது அந்த ஜாதகத்திலே இருக்கக்கூடிய என்ன அவயோகமோ அந்த அவயோகத்தை கரெக்டாக காட்டும். நடிகர் விஜயினுடைய ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல வந்து ஆயுள் ஸ்தானாதிபதி நீச்சம். 8ஆம் இடம் என்பது ஆயுள், 3ஆம் இடம் என்பது 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் மறு ஆயுள். 2 ஆயுள் ஸ்தானாதிபதியும் போய் 11ஆம் இடத்திலே வந்து நீசம். அந்த 11ஆம் இடம் என்பது உபய லக்னங்களுக்கு மாரகம். மாரகம் என்றால் மரணம். அந்த மரணத்துக்கு ஒப்பமான கண்டங்களை தரக்கூடிய இடத்துல முதல்ல இவர் உயிர் அச்சுறுத்தல் இவருக்கு வந்து அரசியலுக்கு வந்தால் இருக்குன்ற பயம் வந்தது காரணமே அந்த 8 வந்து 11 வந்து நீச்சம். நான் கேட்குறேன், எல்லாருமே உயிர் தானே? இப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு வைப்பு பாதுகாப்பு இருக்கா? இல்லை. இத்தனைக்கு அவர் வந்து ஜெயலலிதா மாதிரி கரிஷ்மாட்டிக்கும் கிடையாது. ஸ்டாலின் மாதிரி ஒரு அரசியல் பாரம்பரிய குடும்பத்திலிருந்தும் வரலை. ஒரு முறை 4 வாட்டி அவர் வந்து 4 வருஷம் அவர் வந்து சிஎம்மாக இருந்துட்டார். அவருக்கு பயம் இருக்காதா? திமுக நம்மளை கொண்டுடும் அப்படின்ற பயம் இருக்காதா? அவர் கேட்டால் கொடுக்க மாட்டாங்களா? ஒரு 4 வருஷம் வந்து அவர் வந்து ஒரு கொஞ்சம் பிரபலமாக இருந்தாலே கொடுத்துருவாங்க. ஒரு எக்ஸிஎம்னா கொடுக்க மாட்டாங்களா? ஏன் வாங்கிக்கல? அவர் ஜாதகத்தில் ஆயுள் பலம் இருக்கும். இது ஆயுள் பலம் சம்மந்தப்பட்ட விஷயமே இல்லை. இப்போ கூட இந்த ப்ரோக்ராமை பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் உழைக்காமல் ஒரு ஜோதிடர் சொல்லி நாம் வந்து நம் வாழ்க்கையில் வந்து சகல விஷயத்திலும் நாம் உயர்ந்து விட வேண்டும். இன்று காலை நான் வந்து நம்முடைய ஏஐயில் ஒரு வாய்ஸ் போட்டேன். how many percent of success ratio in allopathy medicine? என்ன போட்டேன்? how many percentage of success ratio in allopathy medicine? அது என்ன சொல்லுது? பர்சன்டேஜ் ரீதியாலாம் வந்து அலோபதி மெடிசன் 100% இத்தனை சதவீதம்னு சொல்ல முடியாது. 90, 80, 70, 60ன்னு சொல்ல முடியாது. இது வந்து சில நோய்களை குணமாக்குகிறது, சில நோய்களை குணமாக்க முடிவதில்லை. அது அந்த மனிதன், அவன் உடலின் தன்மை, அவன் உடலில் இருக்கக்கூடிய மரபணு தன்மை, பிறகு அவன் வாழக்கூடிய இடம், பொருள், ஏவல், இவை எல்லாவற்றையும் கணக்கில் கொண்டுதான் அலோபதி எந்த அளவிற்கு வந்து பயன் தரும் என்று சொல்ல முடியுமே தவிர, உடனடியாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு 90% பயன் தருகிறது, 80% பயன் தருகிறது, 50% பயன் தர சொல்ல முடியாது. இப்போ இந்த அலோபதிக்காக உலக அரசாங்கங்கள் எல்லாமே ஆய்வுகளை மேற்கொண்டு கடந்த 500 ஆண்டுகளாக எத்தனை லட்சம் கோடி செலவு பண்ணியிருக்கோம். இத்தனை லட்சம் கோடி செலவு செய்கின்ற அலோபதிக்கே உலக அரசாங்கம், இதில் வேற அமெரிக்காவில் ஒரு மருந்து வந்து தடை பண்ணாக்கா உலகம் ஃபுல்லாக அந்த மருந்து தடை. அந்த நீங்கள் அது நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் சினிமா பார்த்து தான் தெரியும். அறிவியல் கூட தசாவதாரத்தில் FBIலேருந்து ஒரு அதிகாரி அங்கே தான் வந்து அப்ரூவ்ட் ஆகுது. எல்லா கெமிக்கல் மாத்திரைகளும் மருந்துகளும் அங்கே அப்ரூவ் பண்ணும். அந்த FBAன்னு சொல்லக்கூடியது அந்த அவங்க வந்து அதிகாரம், அந்த மாத்திரையை வந்து இது வந்து மனிதனுக்கு வந்து ஆபத்து விளைவிக்காததுன்னா தான் மற்ற மெடிக்கல் ஷாப்புக்கே வருது. இந்த ஜோதிஷத்துக்கு அந்த மாதிரி யாராவது லட்சம் கோடி செலவு பண்ணாங்களா? இது என்னை போன்ற தன் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பவர்கள் ஒரு 20 வயசில் ஆரம்பித்து தன் ஜாதகத்தையும் ஜோதிடத்தினுடைய மூல நூல்களோடும் படித்து பார்த்து நம் ஜாதகத்துக்கே ஒன்று வந்து நாங்கள் எங்களையே எலியாக மாற்றிக்கொண்டு, எங்களையே பூனையாக மாற்றிக்கொண்டு, எங்களையே வந்து மீனாகவும் மாற்றிக்கொண்டு, எங்களையே மனிதர்களாகவும் மாற்றிக்கொண்டு, நாங்கள் எங்கள் ஆயுள் காலத்தில் கண்ட அனுபவங்களில் எத்தனை விஷயங்கள் எல்லாம் பலிக்கிறது, எத்தனை விஷயங்கள் எல்லாம் பலிப்பதில்லை. பலிக்காததை கூட வேறு எந்தெந்த விரிவடைந்த கோணங்களில் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றதில்தான் ஜோதிடம் அடங்கியுள்ளதே தவிர, செத்துப்போன அனைவர்களுக்குமே இவர்கள் இந்த தேதியில், இந்த திதியில், இந்த மணி நேரத்தில் தான் செத்து போவார்கள் என்று எந்த ஜோதிட நூல்களும் எழுதி வைக்கப்படவில்லை. புரியுதில்லை உங்களுக்கு? இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இனி இந்த க்ரௌடு ஏன் ஏற்பட்டது, உங்களுடைய 2வது கேள்வி அதுதானே? ஆமாம் ஆமாம். அதில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சேன், நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு விஜய் ரசிகனா யாருன்னே தெரியல, ஒருத்த வந்து கீழே ஏதோ நடக்குது அப்படின்ற மாதிரி, கீழே ஏதோ வந்து அசம்பாவிதம் நடந்து போச்சு. அவனுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தாக்கா ஒரு பொணம் விழுந்துடுச்சு.
கரெக்டா? ஒரு பணம் விழுந்துடுச்சு, இல்லைன்னா ஒரு பணம் குத்துயிரும் குறையுருமா இருக்குது, காப்பாற்றணும், சாக போதுன்னு 5 செகண்டோ 50 செகண்டோ 100 செகண்டோ 1000 செகண்டோ சாக போதுன்றது கை காட்டுறான் பார்த்தீங்களா? அதுதான் பகவான் ஓஷோ என்ன சொல்றாரு, கூட்டத்தில் உங்களுடைய குரல் வந்து பிறருக்கு கேட்காதுன்றார். கூட்டத்தில் ஒரு தனி மனிதன் குரல் எடுபடாது. அவன் எப்படி கத்துறான் பார்த்தீங்களா? ஆனால் யாருக்கு கேட்கு? விஜய்க்கு கேட்கறது விடுங்க, பக்கத்தில் உள்ளவனுக்கே கேட்கல. இவன் கத்துறது அங்கே சுற்றி இருக்கிறவங்களே காப்பாற்ற வரலாம்ல. இவனுக்கு என்னன்னா, விஜய் கிட்ட ஒரு மெக்கானிசம் இருக்கும். விஜய்க்கு ஒரு மெக்கானிசம் வைக்காம வந்திருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கே வயசு பாதிவாருன்னா, இவருக்கு அட்டென்ஷனை நம்ம வந்து ஈர்த்துட்டோம்னா, அந்த பஸ்ஸில் அவருக்கு பாடி கார்ட்ஸாக இருக்கிறவங்க கூட தபால் வந்து உயிரை காப்பாற்றலாமே. பிரிவு பாதுகாப்பு வேணா விஜய்க்கு இருக்கட்டும், அவருடைய தொண்டர்களாவது அவர் வந்து சொன்னார்னா வந்து காப்பாற்றி இவங்களை கொடுக்கலாமேன்னு தான் அவருக்கு வந்து கத்துறாரு, முடியல. பட் ஆனால் சார், நீங்கள் ஒன்று சொன்னீங்க, இந்த மாதிரி இப்போ விஜய்க்கு கண்டம் இருக்குது, உயிர் கண்டம் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அவருக்கு இருந்துட்டு போட்டோம், 41 பேர் ஏன் இறந்தாங்க? ஏன்னா அவருக்கு கண்டம்ன்றது அவர் உயிருக்கு ஏதாவது ஆகலாம். இந்த 41 பேர் ஏன் இப்படி ஆகிட்டாங்க? கரெக்ட், அதுதான் நான் சொல்ல வந்தேன். உலகத்திலேயே இதுவரையிலும் கூட்டங்கள் தான் வன்முறையை செய்திருக்கிறது. இப்பொழுது விஜய் வந்து தன்னுடைய ஆயுள் ஸ்தானாதிபதி வீக்காக இருக்குது. அவர் வந்து ஒரு புகழடைந்த நடிகராக இருக்கார். அதனால் அவர் தன் செல்வாக்கை பயன்படுத்தி, தன்னுடைய நட்பு வட்டார செல்வாக்கை பயன்படுத்தி அமித்ஷா கிட்ட இருந்து பிரிவு பாதுகாப்பு வாங்கிட்டார். அப்படி வாங்கினவர் இந்த கூட்ட நெரிசலில் அவருடைய ஆயுள் ஸ்தானாதிபதி ஒரு நண்பன் ஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கு. அது மாரகம், கன்னி லக்னத்துக்கு. அப்போது அங்கே வீடு கொடுத்தவங்க ஆட்சி ஆனதுனால இவர் தப்பிச்சிட்டாரு. இவரை நம்பி போனவங்க எல்லாரும் இவர் சாவடிச்சிருவார். இதுதான் அசிங்கம் அவமானம்னு 2024 சொன்ன. அசிங்கம் அவமானம் எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம். பொம்பளை கையை பிடிச்சி வலிச்சிட்டேன்னு சொன்னாலும் அசிங்க அவமானம் வரலாம். உங்களால் ஒரு 10 பேர் செத்துட்டானாலும் அசிங்க அவமானம் வரலாம். புரியுதா உங்களுக்கு? அசிங்க அவமானம் எந்த ரூபத்தில் வரும்? இப்போ அவருக்கு அசிங்க அவமானம் வந்துருச்சா இல்லையா? நிச்சயமா. அவ்வளோதான். அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, மலை உச்சியில் இருந்து இடறி விழுதல். இப்போ அவர் எதுக்காக அந்த கரூர் கூட்டத்துக்கு போனார்? 5வது கூட்டம். ஏனென்றால் திமுகவுக்கு சவால் விடுகிறேன். திமுகவுடைய 10 ரூபா பாலாஜி என்ற பாட்டை பாடி மக்களுடைய அட்டென்ஷனை பெறுவதற்கு ஒரு சிகரத்துக்கு தானே போனார். அங்கிருந்து விழுந்துட்டாரா இல்லையா? இப்போ எல்லாரும் செத்து போனவனை பற்றி என்ன சொல்லுவான்? செத்து போன 42 பேர் உங்களுக்கு தெரியுமா? மூஞ்சி தெரியுமா? விஜய் கூட்டத்தில் செத்தாருன்னு தானே சொல்லுவீங்களே தவிர, அவங்க 42 பேர் சுற்றுலா போய் செத்துட்டாங்க, கோயில் கும்பமேளா போய் செத்துட்டாங்க, சொந்தக்காரங்களை பார்க்க போகும்போது செத்துட்டாங்க, அப்படியே சொல்கிறீங்க? ஹூ இஸ் தி காஸ்? அந்த 42 பேர் உயிர்கள் பறி போனதற்கு விஜய் என்ற மனிதன் நடத்திய கூட்டத்தினால் இறந்தார்களா, அல்லது அரசாங்கமே அவங்கள 42 பேர் அங்கே வந்து வர சொல்லி விஜய் பேரில் விஜயை வராமல் பொய் சொல்லி கொலை பண்ணிடுச்சா? இதுதான் என் கேள்வி. கரெக்டா இல்லையா? காஸ் ஆஃப் டெத் என்ன? காஸ் ஆஃப் டெத்து விஜய் கூட்டிய அரசியல் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் கூட்ட நெரிசலில் இறந்தார்கள். அப்படி பார்க்கும்போது இப்ப அவருக்கு இருக்கிற கண்டம் அவரை விட சுத்தி இருக்கிறவங்க தான் ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்கும் மாதிரி இருக்கு. அதனால தான் வீடு கொடுத்தவன் ஆட்சி ஆயிட்டான். இப்போ 2026 இன்கேஸ் ஒரு ஆட்சிக்கே வராரு, இல்லை எங்கேயாவது இடத்துக்கு வராருன்னு வைங்களேன், இவரே காவு கொடுத்து வர மாதிரி இருக்குது தமிழ்நாட்டை. 100% அதுதான் நடக்கும் சார். நான் அதனால தான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், அந்த எழுத்து பதிவு உங்களுக்கு அனுப்பிச்சேன். இனிமேல் அரசாங்கம் தயவு செய்து அவரை வேற எங்கேயும் பேச அனுப்பாதீங்கன்னு. சார், அதுதான் நான் ஒருத்தர் சொல்லிட்டேன். ஜோதிட ரீதியாக அவருக்கு அசிங்க அவமானம் வந்து வரும்னது 24 சொன்னது 25 நடந்துச்சு. அதுவும் சனி வகர காலத்தில். இந்த 42 பேர் வந்து போய் இறந்தாங்கல்ல, அதை ஜோதிடத்தோடு முடிச்சு போடக்கூடாது. அதை தனி பார்ட், அதான் சொன்னேன். இதை வந்து இந்த சப்ஜெக்டை 3 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஜோதிட ரீதியாக விஜய்க்கு அசிங்கம் அவமானம் இருக்கிறது என்பது என்னுடைய ப்ரெடிக்ஷன் 2024 கொடுத்தாச்சு வாவு தமிழால். அந்த அசிங்கம் அவமானம் இந்த அவரால் அவர் கூட்டத்துக்கு வந்து 42 பேர் செத்ததில் அவர் அசிங்கம் அவமானம் வந்துருச்சு. இந்த 42 பேருடைய அறிவு எங்கே போச்சுன்னு கேட்குறேன். அதனால தான் சொல்கிறேன், கூட்டத்தில் ஒரு மனிதன் போகும்போது, இப்போது உங்கள் உயிர், இப்போ அதே கூட்டத்தில் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் கலந்துக்கிட்டாங்க, யாராவது செத்தாங்களா? அவங்களும் தானே அதில் இருந்தாங்க. இன்னும் இவங்களை விட விஜய்க்கு நெருக்கமாக அவங்க தான் இருந்திருப்பாங்க, ஒரு 500 மீட்டரில் இருந்திருப்பாங்க. நான் அப்போ தானே வியூ பண்ண முடியும் விஜயை. விகடன் நான் பார்த்தேன். விகடன் வந்து விஜய் சார் உங்களுக்கு ஒரு ஓப்பன் லெட்டர் அப்படின்னு பேசியிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் விஜய்க்கு 500 மீட்டர் எதிரில். இன்னொருத்தர் கோட்டேஸ்வர்னு ஒரு பத்திரிகையாளர், இவர் மாதேஷ், அவர் வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்காரு. அவர் நான் விஜய்க்கு 400 மீட்டரில் இருந்தேன்றார். ஏன் வந்து கோட்டேஸ்வரன் என்ற பத்திரிகையாளர் சாகவில்லை? ஏன் வந்து விகடன் பத்திரிகையாளர் சாகவில்லை? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களும் சாகவில்லை? ஒருத்தனா செத்துருக்கணுமா இல்லையா சார்? ஒரு லைட் மேன் இப்போ நம்ம இருக்காரு, இங்கே தம்பி இருக்காரு, ஒரு கேமராமேனாக செத்துருக்கணுமா இல்லை? ஏன் சாகலை? அவர்கள் எல்லாருமே விஜயினுடைய ரசிகர்கள் அல்ல. விகடன் பத்திரிகையில் விஜய் ரசிகனாக அங்கே போகல.
அவங்க போனது அவங்க தொழில், அவங்களுடைய உத்தியோகத்துக்காக போனாங்க. ஆனால் அங்கே இறந்தது விஜயை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சென்ற கூட்டம். அப்போ விஜயனுடைய நேரம் இப்போ சரியில்லாது வந்துட்டு அவர் ரசிகர்களுக்கு தான் ஆபத்து, சாவு ரசிகர்களுக்கு தான் வரும். எப்பவுமே அவரை சுற்றி உள்ளவர்களுக்கு தான் கண்டமும் வரும், மரணமும் வரும், துன்பமும் வரும். அவரை வைத்து படம் தயாரித்தார்கள், தயாரிப்பாளர்களுக்கு கண்டம் வந்தது. அதே மாதிரி அவரை வச்சு தயாரிப்பை பண்ணாங்க, அவங்களுக்கு நட்டம் வந்தது. இவருக்கு என்ன நட்டம் வரும்? இவர் சார்ந்த துறையே நடிப்பு துறை தானே, இவருக்கு நட்டம் வர்றதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் தயவுசெய்து ஜோதிடத்தோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. இப்போது நாம் பேசக்கூடிய கான்வர்சேஷனில் விஜயனுடைய எதிர்கால அரசியல் எப்படி இருக்கும் ஜோதிட ரீதியான்னு பாருங்கள். க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனி சயின்ஸ் இருக்குது, அந்த சயின்ஸை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ரசிகர்கள் போய் ஒரு நடிகன் மேலே விழறதுக்குன்னு ஒரு உளவியல் இருக்குது. இந்த புத்தகம் என்பது உறவுகள். இதை நான் கேமராவில் காட்டுறேன். இந்த உறவுகள் என்பது கிட்டத்தட்ட இந்த உறவுகள் புத்தகத்தில் என்னென்ன உறவுகளை பற்றி ருத்ரன் தெரியும் உங்களுக்கு, அவர் லட்சங்களில் நடிச்சிருக்காரு. ஆரம்பம், அறிமுகம், பரிச்சயம், இதெல்லாம் தலைப்புகள். நட்பு, காதல் என்ற உறவு எப்படி, நட்பு என்ற உறவு என்ன, திருமணம் என்ற உறவு என்ன, பெற்றோர் குழந்தை உறவு என்ன, சொந்தம் பந்தம் உறவுன்னா என்ன, உளவியல், சகோதர பாசம் என்பது என்ன உறவு, ஒரு உறவு நிலை, அலுவலக உறவு என்றது ரசிகன் தொண்டன். அதாவது ரசிகன் தொண்டன் என்ற உணர்வு தான் நீங்கள் கேட்ட இந்த கூட்டத்துக்கு காரணம். அதாவது ரசிகனுக்கும் தொண்டனுக்கும் ஆகிய இருவருக்கும் ஒரு மனிதனிடமோ கருத்துடனோ நெருங்கிய உறவு கொண்டவர்கள். இந்த உறவின் சிறப்பு இவர்கள் எந்த லாபமும் பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஏற்கும் உறவு முறைதான். காதலிலும் நட்பிலும் கூட நெருக்கத்தையும் அக்கறையையும் அன்னிச்சையாக எதிர்பார்த்தே உறவு அமைகிறது. ஆனால் ரசிகனும் தொண்டனும் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு கொள்கிறார்கள், காட்டுகிறார்கள். பலன் கருதாத கர்மயோகம் என்று பகவத்கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா சொல்வதை போல் உயர்வாக இது தோன்றும். ஆனால் அடிப்படையில் இது ஒருவனின் சுய வளர்ச்சியை தேக்கமுறை செய்யக்கூடிய உறவு. உறவுகள் வளர்ச்சிக்காகத்தான் வளரவும் வளர உதவவும் தான். தேக்க நிலையும் நிலைமறந்த லயிப்பும் ஆரோக்கியமான உறவுகளின் வெளிப்பாடுகள் ஆகாது. இது ஒரு 9 பக்கத்துக்கு அவர் சொல்றாரு. எல்லோருக்குமே அறிவும் ஆற்றலும் இருக்கும் பொழுது அதை எவன் ஒருவன் வளர்த்து கொள்கிறானோ அவன் மேடை மீது ஏறி புகழடைகிறான். எவன் ஒருவன் தனக்கு இருக்கும் அறிவையும் அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலையும் வளர்த்து கொள்ளவில்லையோ இந்த புத்தகத்தில் சொல்றாரு உளவியல் நிபுணர் ருத்ரன், அவன் மேடைக்கு கீழே இருந்து கைத்தட்டுகிறான். நடிகர் விஜய் தனக்கிருந்த அறிவையும் தனக்கிருந்த ஆற்றலையும் அவர் பயன்படுத்தி கொண்டு நடிகர் விஜய் இளைய தளபதி என்ற இடத்திற்கு போனார். அவரை பார்க்க போன கரூர் கூட்டத்திலே இருந்த ரசிகர்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதமான அறிவு இருந்திருக்கும், ஏதோ ஒரு விதமான ஆற்றல் இருந்திருக்கும். அதை அவர்கள் வளர்த்து கொள்ளாததால் அந்த கூட்டத்திற்கு கீழே நின்று சின்னா பின்னமாகி இறந்தார். இப்போது விஜயின் நடிகர் ஜாதகத்திற்கு வருவோம். விஜய் பிறந்தது 22 ஜூன் மாதம் 1974 12:05. அவருடைய துல்லிதமான நேரத்தை நான் மதியம் 12:05 துல்லிதமான நேரம். சென்னையில் பிறப்பு. அன்றைய தினம் சென்னையில் நடிகர் விஜய் மட்டுமா பிறந்திருப்பார்? லட்சக்கணக்கான பேர் பிறந்திருப்பாங்க. குறைந்தபட்சம் சென்னையில் ஒரு 100 பேர் பிறந்திருப்பார். ஆமாம், சென்னையில் மட்டும். அதுவும் அவருடைய ப்ரொவின்சி ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ள. அப்போ 40 கிலோமீட்டருக்குள்ளே எந்த கிரகமும் மாறாது. அதே கன்னிலக்கணம் தான், அதே கடகராசி தான், அதே பூச நட்சத்திரம் தான். அப்போ அந்த 100 பேர் வாழ்க்கையும் இளைய தளபதி போல் இருக்கிறதா? அந்த 100 பேருக்குமே இவருக்கு வந்த மாதிரி க்ரௌடு வந்ததா? 40,000 பேருன்றாங்க கரூரில். அவங்க அத்தனை பேருமே ஏதோ ஒரு துறையில் சார்ந்திருப்பாங்க. அத்தனை பேருக்கு 40,000 க்ரௌடு வந்திருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்காதா? வரல. ஏன்? இதை எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அவருடைய உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் கலைஞர் பண்ண எல்லா விதமான அடக்குமுறைகளை பற்றி ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அது அவசியம் படிக்கணும். அதில் ஒரு வெற்றி என்பது யாதெனில்னு சொல்கிறார். வெற்றி என்பது யாதெனில் என்றால் ஒரு 2 மல்யுத்த வீரர்களும் சரியான உடல் எடையும் சரியான உடல் தேர்ச்சியும் சரியான மல்யுத்த நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டவனை தான் மேடையில் ஏற்றுறாங்க. அதில் ஒருத்தன் மட்டும் வெற்றி பெறுவதற்கும் இன்னொருத்தன் தோல்வி பெறுவதற்கும் என்ன காரணம்னு சொல்கிறார் எம்ஜிஆர். தனக்கு வந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்ட மல்யுத்த வீரன் வெற்றி பெறுகிறான், தனக்கு வந்த வாய்ப்புகளை தவறவிட்ட மல்யுத்த வீரன் தோல்வி அடைகிறான். இவ்வளவுதான் விஷயம்.
இதைத்தான் நாங்கள் கர்மா, பூர்வ புண்ணியம், முன்ஜென்ம தொடர்புன்னு சொல்கிறோம். இப்போ இந்த வாய்ப்பு வந்து விஜய் பிறந்த அந்த 22 ஜூன் 1974 மதியம் 12:05 சென்னையில் 50 குழந்தைகள் உறுதியாக பிறந்திருக்கும் இல்லையா? நீங்க இறப்பு பிறப்பு சான்றிதழ் எடுத்து பார்த்துட்டனால 50 குழந்தை பிறந்திருக்கும். ஆனால் 10 குழந்தை பிறந்திருக்கும். அந்த 10 குழந்தை ஏன் விஜயை போல் மின்னவில்லை? ஏன் கலைத்துறையிலேயே மின்னணும் இல்லை? இவர் தானே கலைத்துறையில் வந்தார். அப்போ நமக்கு கமெண்ட் போடுறவங்க என்ன கேட்பாங்க, நான் எதுக்கு வரல, எனக்கு கொடுத்தா 10ல் புதன். இப்போ நம்ம சொன்ன உடனே கொஞ்சம் பேருக்கு ஜோசியம் தெரியும், இந்த அரகுர ஜோசியம், அவங்களாம் கணக்கு போட்டுருவாங்க, எனக்கு கொடுத்தாங்க 10ல் புதன், நான் ஏன் வந்து சினிமாவில் வந்து விஜய் போலாகவில்லை அப்படின்னா, அங்குதான் ஜோதிடம் என்ன விளக்கம் தருகிறது. ஒவ்வொரு இந்த பாருங்க, வாழ்க்கை எப்போதும் கடந்த காலத்திலும் இல்லை, எதிர்காலத்திலும் இல்லை, நிகழ்காலத்தில் இருப்பதாக ஜோதிடம் சொல்கிறது. ஆனால் அந்த நிகழ்காலம் ஒரு கடந்த காலத்திலிருந்து தான் வரும். ஒவ்வொரு பிறவியாக ஒவ்வொரு மனிதனும் என்னென்ன விதமான தொழிலில் தேர்ச்சி பெற்றானோ, என்னென்ன தொழிலில் தான் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ, அதற்கு ஒப்பத்தான் அவன் ஜாதகத்தில் உள்ள கிரகங்களை அவன் பயன்படுத்திக் கொள்வான். குர்ஜீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஷ்ய தத்துவ ஞானி இருந்தார். அவருடைய நண்பர் பிரபல ஜோதிடர் டான் ரூட்டியார்னு பேர். அவர் சொன்னார், பழைய ஜோதிடம் என்பது சம்பவங்கள், மனிதர்கள், அதாவது பழைய ஜோதிடம் என்பது சம்பவங்கள் கிரகங்களால் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது என்று சொன்னது. புதிய ஜோதிடம் என்பது மனிதர்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்க கிரகங்களை பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஆனால் டான் ரூட்டியார் என்பவர் ரஷ்யா, அவருக்கு கிறிஸ்துவ மதத்தில் முன்ஜென்ம வினை இல்லை. ஆனால் இங்கே கிழக்கில் இருக்கக்கூடிய ஜோதிடத்தை வைத்து படைக்கப்பட்ட வேதங்கள், அதனால் இங்கே வந்து ஜோதிடத்தில் பல பிறவி தத்துவம் இல்லைன்னா இன்னைக்கு யார் வேணாலும் எதில் வேணாலும் வந்துடலாம் ஒரே டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்தா. இந்த பல பிறவி தத்துவம் இருக்குன்றதுக்கான ஒரே அறிவியல் ரீதி வந்து 22 ஜூன் 1974 12:05 சென்னையில் பிறந்த நடிகர் விஜயை போல அன்றைக்கு பிறந்த நீங்கள் பர்த்து விஜய் ஒன்றா 100 வருஷம் முன்னாடி வந்து பிரிட்டிஷ் காலத்தில் பிறந்தில்ல, நம்ம சுதந்திர வாகன பிறந்து தான் பிறந்திருக்காரு, ரிப்பன் பில்டிங் கட்டின பிறந்து தான் பிறந்திருக்காரு. டெத் அண்ட் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாம் நம்ம வந்து கணக்கில் வைக்கும்போது தான் பிறந்திருக்காரு. நீங்கள் அன்றைக்கி போய் ரிப்பன் பில்டிங்கில் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் சென்னையில் எத்தனை குழந்தை பிறந்திருக்குன்னு. குறைந்தபட்சம் 50, நீங்கள் கூகுளில் போட்டாலும் வந்துடும். அந்த 50 குழந்தைகள் ஏன் விஜயை போலவே தகப்பனை வந்து இயக்குனராக பெற்று, விஜயை போலவே பாடகையாக சோபா அம்மையாரை பெற்று ஒரு வந்து கலைத்துறை குடும்பத்திலே ஏன் பிறக்கவில்லை முதலில்? அப்போது இது ஒவ்வொரு ஆத்மாவும் பல பிறவிகளாக நான் இப்படிப்பட்ட வந்து ஒரு துறையில் வேண்டுமென்றால் நான் அப்படிப்பட்ட ஒரு தந்தைக்கும் தாய்க்கும் பிறந்தால்தான் என் வாழ்க்கையில் அப்படி வர முடியும் என்று தவம் ஏற்றி வருகிறது. அந்த தவத்தை தான் நாம் ஒரு ஜாதகத்திலே 9ஆம் இடம் தவஸ்தானம் என்று சொல்கிறோம். தவம் என்றால் இதுதான். தவம் என்ன உட்காந்து பூஜை பண்ணுறதில்ல, அபிஷேகம் பண்ணுறதில்ல. தவம் என்றால் தன்னுடைய ஆசைக்காக தான் ஒரு கலையையோ ஒரு துறையிலோ நிபுணத்துவம் பெறுவதற்கு பல்லாயிரம் கோடி பிறவிகளாக முயற்சித்து வருவது. சரி, அப்படி வந்துட்டு விஜய் சினிமாக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுப்போமே, இதே மாதிரி அந்த 9வது இடத்துல அந்த தவம் பண்ணி 2026லயோ இல்லை 31லயோ இல்லை 36லயோ சிஎம் ஆவதற்கான தவத்தை விஜய் செய்திருப்பாரா இல்லை செய்திருக்கிறாராங்கிறத நம்ம பார்க்க முடியுமா? 100% பார்க்க முடியும். உங்கள் விளக்கம் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இப்போ வந்து பூசம் நட்சத்திரம் அவர் பிறக்கும் பொழுது கன்னியா லக்னத்துக்கு ஒரு மனிதன் தான் சார்ந்த துறை எதுவாக இருந்தாலும், இப்போ என்ன எடுத்துக்கங்களேன், நான் சொன்னவங்களுக்கு 1 கோடி பேரில் ஒருத்தர் தான் ஜோசியம் புரியும், 800 கோடி பேரில் 800 பேருக்கு தான் புரியும். தமிழ்நாட்டில் வந்து 8 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 8 கோடி பேரில் 1 கோடி பேருக்கு தான் ஜோசியம் புரியும்னா 8 பேருக்கு தான் ஜோசியமே புரியும். அந்த 8 பேரில் நான் ஒருத்தன் தானே ஹேட்ரிக் சக்ஸஸ் லைவில் கொடுக்க முடிஞ்சுது. மற்ற 8 பேர் கொடுக்க முடியலையே, 800 பேருக்கு கொடுக்க முடியலையே, 8 கோடி பேர் கொடுக்க முடியலையே. அந்த மாதிரி இப்போது விஜயினுடைய வாழ்க்கையில் அந்த கன்னி லக்னத்துக்குன்னு பல பிறவிகளாக அந்த விஜய் கற்ற திறமை அது விஜய் மட்டும் கிடையாது, உங்கள் ஜாதகமே கூட எடுத்துக்க, நான் பார்த்துருக்கேன். எங்கள் கேமராமேன் தம்பி இருக்கார், அவர் ஜாதகம் கூட சரி. ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, பாக்யாதிபதி, இந்த 3 கிரகங்களைத்தான் ஜோதிஷம் வந்து லக்ஷ்மி ஸ்தானம் என்று சொல்கிறது. லக்ஷ்மினாலே அதில் என்ன இருக்குது? செல்வம் இருக்கா, வந்து பணம் இருக்கா? அந்த பணம் எப்படி வரும்? உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு திறமையைத்தானே நீங்கள் காசாக்க முடியும். சும்மாவே நம்மளே வீட்டில் ஒரு செடி மணி பிளான்டன் மாரி வந்து நம்ம டாலர் செடி வச்சுக்க முடியாது இல்லையா? அப்போது விஜயினுடைய பிறப்பு முதல் 59வது வயது வரையிலுமே
அவர் பல பிறவிகளில் கற்ற வித்தை, பல பிறவிகளில் கற்ற திறமை என்றதை வைத்து காசு சம்பாதிக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறார். காரணம், அவர் பிறந்தவுடனேயே அவருக்கு உள்மனஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதினா நிறைய பேருக்கு தெரியாது. என்ன பூர்வன்னாக்க முந்தையது பிந்தையதுன்னு அர்த்தம். அதனால் அவருடைய பல பிறவி கான்ஷியஸ்னஸ் தசை அவர் பிறந்த உடனே 16 வயசு நடந்தது. 15 வயசு சில்லற. அந்த 15 வயசுலேயே அவருக்கு மூளையில் தான் நடிகன் ஆகணும்னு வந்துருச்சு. அதனால தான் 11வது வயசுலேயே அவங்க அப்பா வெற்றின்னு ஒரு படத்தில் அவர் நடிக்க வச்சிட்டாரு. இது அந்த மனிதனுடைய உள் மனசில் இருக்கக்கூடியதை வெளிப்படுத்தக்கூடிய தசை நடிகர் விஜய் அவர்களுக்கு 15 வயது 6 மாதம் வரலும் நடந்தது. அதுவும் அந்த சனி பகவான் எங்கே போய் அமர்ந்தார்? தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்தார். அதுவும் நடிகன், நாடகம், கபட வேடதாரி புதன் வீட்டில் அமர்ந்தார். பொதுவாகவே அரசியல் லக்னத்தில் விஜய் பிறக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். மேஷம், கடகம், துலாம் அண்டு மகரம் அரசியல் லக்னங்கள். சின்ன ஒரு சந்தேகம் சார், இப்போ அரசியல் லக்னத்தில் பிறக்கல அப்படின்னு சொல்றீங்களா, இதே தான் ஸ்டாலின் அவர்களுக்கு சொன்னாங்க. ஜாதகத்தில் அப்படி ஒரு யோகமே கிடையாது, அவர் ஆகவே மாட்டார் அப்படின்னு. ஆனால் சூப்பராக ஆயிட்டாரு. இப்போ அடுத்து அவரோட பையனும் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்பநிதியும் உள்ள கொண்டுட்டு அவரையும் சிஎம் ஆக்கிடுவாங்கன்ற ஒரு நிலை இருக்குல்ல, இது மட்டும் எப்படி சார்? கலைஞரின் மகனாக பிறந்ததால் தான் ஸ்டாலினை உங்களுக்கு தெரியும். ஸ்டாலினின் மகனாக கலைஞரை தெரியுமா உங்களுக்கு? விட்டுடுங்க, அவ்வளோதான், கேள்விக்கே முடிஞ்சு போச்சு. ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவனுக்கு தான் இந்த விதி. உருவாக்குனது அப்புறமா நீங்கள் செட்டப் செல்லப்பாவை கொண்டாந்து யாரை வேணாலும், ஒரு புல்லை கூட, ஒரு பூச்சியை கூட உள்ள உள்ளலாம். புரியுதா உங்களுக்கு? நெட்வொர்க் வந்துடுச்சுனாக்கா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்க சிரிப்பே காட்டுது, அவ்வளவுதான், விட்டுரும். அதுக்கு மேல நம்ம கமெண்ட் வேண்டாம். ரைட், இதுதான் விஷயம். அப்போ சினிமாவில் விஜய்க்கு அவங்க அப்பா இருந்தாரு, சாத்தியமாச்சு. அப்ப அரசியல்ல அவரோட அப்பாவோ அந்த மாதிரியான ஒரு இடம் இல்லை, சாத்தியம் இல்லைங்கிறீங்க. அதுதான் நான் சொல்லிடுறேனே. அவர் பிறந்த லக்னம் இருக்குல்ல, கன்னி லக்னம், வியாபார லக்னம், கலை லக்னம், காசு பார்க்குற லக்னம். கன்னியா லக்னமே, அதாவது என்ன சொல்கிறாரு நக்கீரர் ஒவ்வொரு லக்னத்துக்கும் 2 பாட்டு எழுதியிருக்காரு. அதில் கன்னி லக்னத்தை சொல்கிறாரு, கன்னி லக்னத்தான் கெடுவான் கன்னியால்ன்றாரு. கன்னி லக்னத்தான் கெடுவான் கன்னி, அதனால தான் பேரே அது கன்னின்னு வச்சான். கன்னின்னா பெண்களை சொல்கிறீங்க? பெண்களை. ஓகே. கன்னி லக்னத்தான் கெடுவான் கன்னியால். அதாவது இந்த கன்னியா சார், ஒவ்வொரு லக்னத்தினுடைய அந்த லக்னம்ன்றது சும்மா சாதாரண விஷயம் இல்லை. லக்னம் என்பது தான் ஒரு குழந்தை தாயின் யோனியில் இருந்து வெளியே வரும்பொழுது இந்த பூமியாகப்பட்டது இடமிருந்து வலமாக சூரியனை சுற்றி கொண்டே இருக்கும்போது கீழ்வானத்தில் உதயமாகக்கூடிய ஆகாய வெளி இருக்குல்ல, அதைத்தான் நம்ம லக்னம்ன்றோம். அப்போ அந்த குழந்தை 90% குழந்தைகள் தலை வழியாக பிறக்கிறது, 1-2% குழந்தைகள் கால் வழியாக பிறக்கிறது. அதனால் தலை முதலில் யோனியில் இருந்து அந்த பூமியில் அந்த கீழ்வானத்தை பார்க்கிறது இல்லை, அதுதான் லக்னம்ன்றோம். நீங்கள் கலைஞர் கருணாநிதி முகத்தை பாருங்கள், நம்ம விஜய் முகத்தையும் பாருங்கள், எம்ஜிஆர் முகத்தையும் பாருங்கள், சிவாஜி முகத்தையும் பாருங்கள், ரஜினி கமல் முகத்தையும் பாருங்கள். அவற்றில் ஒரு ஒற்றுமை தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி அலெக்சாண்டர் நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதாவது அரசியலில் சாதனை புரியும் லக்னத்தில் முதலில் ஒருவன் பிறக்க வேண்டும். இது ஜோதிடத்தினுடைய முதல் விதி. அதில் அரசியலிலேயே சரலக்னம்ன்றான். சரலக்னம்னா என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா துரித சலனம் உடையது. அரசியலுக்கு என்ன வேணுங்க? அரசியலுக்கு என்ன வேணும்? ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணணும். விஜய் என்ன பண்ணார்? கரூரில் 42 பேர் செத்துட்டாங்க. 41 நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நேற்று ரேஷியோ இன்னொருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், பாவம், அவர் இறந்துட்டார். 42. விஜய்க்கு அங்கே அசம்பாவிதம் தெரியுமா இல்லையா? தெரியுமா இல்லையா? தெரிஞ்சு போச்சு தானே. தெரிஞ்சு போயிருந்தா நீ ஒரு தலைவனாக இருந்தால் உனக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு இருக்குது, நீ என்ன பண்ணியிருக்கணும்? அதான் ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணி திருச்சிக்கு சென்னை வந்துட்டாரு. அந்த ஃபாஸ்ட் இல்லைங்க. இதே சரளகணமாக இருந்தாக்கா விஜய் வந்திருக்க மாட்டார். விஜய் என்ன பண்ணியிருப்பாரு? தன்னுடைய வைப்பிரிவை இறக்கியிருப்பார் உள்ள. எட்ரா, அவ்வளோ பேர் பஸ் வச்சிருக்கல, நீ அந்த அவ்வளோ பேர் பஸ் வச்சிருக்கல, என் வாயில் அறம் வரக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். நாளைக்கு விஜய் நீ செத்தாக்கா அவ்வளோ பேர் பஸ் தேவையா உனக்கு? அந்த பஸ்லேயே 100 பேரை கொண்டு போகலாமா இல்லையா? டக்குன்னு அந்த பஸ்ஸில் நீ ஏற்றக்கூடாதா நடிகர் விஜய்? நிச்சயமா ஏற்றலாமா இல்லையா? நீ மனுஷனாயா? நீ உனக்காக தானே வந்தான்? யாருக்காக? ஜோதிட சத்குருஜி மேருக்காக வந்தான், அஷ்ரஃப்காக வந்தாங்க, அந்த தம்பி கேமராமேனுக்காக வந்தான், விஜய்க்காக தானே வந்தா. நீ என்ன மனுஷன்? நீ போனையா? அந்த பஸ்ஸை கொடுத்துட்டு போக வேண்டியது தானையா? அந்த இடத்துல விஜய் கோலத்தனமா இருந்துட்டாரோ? அதுதாங்க கன்னியே என்ன சொல்றேன், கன்னி லக்னத்தான். கன்னி என்ற பேர் என்ன அது சார்?
12 ராசியில் ஆண் ராசி பெண் ராசின்னு இருக்குது. மேஷம் என்பது ஆண் ராசி, ரிஷபம் என்பது பெண் ராசி, மிதுனம் என்பது ஆண் ராசி, கடகம் என்பது பெண் ராசி, சிம்மம் ஆண் ராசி, கன்னி பெண் ராசி. பொம்பளை மாதிரி தானே நீ ஓடின, அதான் கன்னி, அதான் கன்னி. ஜெயலலிதா அம்மையார் மிதுன லக்னம், ஆம்பளை ராசி, சிம்மம், மிதுனம். வாட்டாள் நாகராஜன்ற ஒருத்தன் பெங்களூரில் அந்த அம்மாவை வந்து நடிக்கக்கூடாது, நீ ஒரு வந்து இவ அப்படின்னும் போது ஆமாம் நான் தமிழச்சி தான் சொல்லிட்டு நின்ன அந்த பொம்பளை. அதுதான் பெண்களுக்கு சிம்ம ராசி பவர் ஜாஸ்தி. அதுவும் அந்த அம்மாவுடைய லக்னமும் ஆம்பளை லக்னம், ராசியும் ஆம்பளை ராசி. அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா நடிக்கும் போது கூட அந்த அம்மா உடம்புல கவர்ச்சியை காட்ட முடியாது. கவர்ச்சி இல்லை, இளமை இருந்ததே தவிர அந்த அம்மா உடம்புல கவர்ச்சி இல்லை. அந்த அம்மா காலகட்டத்திலேயே வாழ்ந்த ஒரு சரோஜாதாவிக்கு இருந்த உடல் கவர்ச்சி கூட இவங்களுக்கு இல்லை, ஒரு மஞ்சுளாக்கு இருந்த உடல் கவர்ச்சி கூட இந்த காரணம் லக்னமும் வந்து ஆண் லக்னம். அதனால தான் அத்தனை ஆம்பளைகளுக்கு மத்திய ஒரு சிங்கம் போல இருந்தா. இதே விஜய இன்னைக்கு இளைய தளபதின்றதுல தலைவா படத்துக்கு எப்படி கை கட்டிக்கிட்டு எப்படி தெரியுமா, என்னால் கட்ட சொல்ல போனால் நான் கட்ட மாட்டேன். ஏன்னா என் லக்னம் மேஷம், அலெக்சாண்டர் லக்னம் இருந்தது. புரியுதா உங்களுக்கு? விஜய் அளவிற்கு என்னிடத்திலே பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் லக்னம் அடங்காது. வால் சண்டை தான். இப்படிதான். அதனால தான் என்னை கொண்டு போய் வியாசாரப்பாடியில் ரவுடிகளுக்கு மத்தியில் நண்பர்களாக வச்சு என்னை வளர்த்துது. 12லேருந்து 19 வரலையும் என் கூட சுத்தினவெல்லாம் அந்த ஏரியாவில் உள்ள பெரிய ரவுடிகள். காரணம் எனக்கு அப்போ தான் செவ்வாய் தான் ரவுடி. அந்த அம்மா வந்து இருந்திருந்தா விஜய் வந்தே இருக்க மாட்டார், அரசியலுக்கு வந்தே இருக்க மாட்டார். அப்படியே வந்திருந்தாலும் உச்சா போயிருப்பார் அவர். இந்த மாதிரி 42 பேர் அவர் பண்ணிட்டு வந்ததுக்கு அந்த அம்மா நைட்டு ஈசிஆர் பங்களாக்குள்ளே போகிறதுக்குள்ளே தூக்கணும் இருப்பாங்க. அந்த அம்மா இங்கே வரத்துக்குள்ளே பெட்டாலியன் அங்கே நின்று இருக்கோம், தூக்கி உள்ளே வச்சிருப்பாங்க. அதுதான் சிம்மம். சிம்மம்னா என்ன? அதுவும் பெண்களுக்கு சிம்ம ராசி வரக்கூடாது, லக்னம் வரலாம். சிம்ம ராசி வந்தாக்கா அந்த அம்மாவுடைய உடம்பே ஆண் உடம்பு, ஜெண்டர் தான். அதனால தான் சில பேரை பார்த்தாக்க நீங்கள் பெண்ணாக இருப்பாங்க, ஆம்பளைகள் செய்யக்கூடாத சாகசங்களெல்லாம் அவங்க செய்வாங்க. இவர் கன்னி லக்னம்ங்க, கன்னியே பெண் தன்மையானது. பொம்பளை மாதிரி நீ ஓடியாரிய, உன் பஸ்ஸை கொடுத்துருந்தா கூட ஒரு 4 பேரை காப்பாற்றிருக்கலாமே நீ அன்னைக்கு. அந்த பஸ் வேஸ்ட் தானே. அதுக்கப்புறமா நீ ஃப்ளைட்டில் போகிற இல்லை, நீ அங்கிருந்து விட்டாக்க நீ விஜய்னாக்க உன்னை ஃப்ரீயாக கொண்டு போய் விடுறதுக்கே வந்து யூபர் ஓலா வராதா உங்களுக்கு? அதுக்குள்ளே உன்னை எவன் கொலை பண்ணிடுவான் முன்னு நான் கேட்குறேன் நான். அப்படி நீ யாரு? நீ உன்னை கொலை பண்ற அளவுக்கு முதல்ல நீ யாரு? நீ அப்படி 4 முறை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்தியா நீ இதுக்கு முன்னாடி? இனிமேல் தான் வரப்போறேன்னு சொல்ற நீ. அதான் இல்ல, அப்படி கொல்ல போறாங்கன்ற ஒரு சூழல் வந்தா கூட அதை வச்சு கூட அரசியல் பண்ணிருக்கலாமே. பவன் கல்யாணம் ஆந்திரால பண்ண மாதிரி பண்ணிருக்கலாமே. நீ எங்கேயோ நீ 1000 எபிக்ஸ் ஹீரோவாயிட்டு இருப்பிய, 1000 இதிகாசங்களின் கதாநாயகனாக இருப்பிய. எப்படி வாட்டாள் நாகராஜன் முன்னாடி உட்காந்து ஜெயலலிதா அம்மா பேசினாங்களோ, எப்படி வந்து வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு வந்து இவர் இறங்கினாரு எம்ஜிஆருக்கு இல்லாத ஃபேன் ஃபாலோவிங்கா? கொன்னுடுவானுங்க எம்ஜிஆர் கண் அசைச்சா ஜஸ்டினுக்கு கொன்னுடுவானுங்க பக்கத்தில் இருக்கிறவனுங்க. எம்ஜிஆர் போய் மக்களை நேரடியாக சந்திக்கல. வைப்பிரிவு பாதுகாப்புடைய முதல்ல கட்சி ஆரம்பிச்சார் எம்ஜிஆர். வைப்பிரிவு பாதுகாப்புடைய போனார். நீ முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போதே வைப்பிரிவு பாதுகாப்போட போறேன்னா நீ எவ்வளவு பெரிய கோழை, எவ்வளவு பெரிய பொட்டத்தனம், எவ்வளவு பெரிய பெண்மை. நீ கட்சி நீ யாரு? நீ முதல்ல நடிகன், ஒரு டாக்ஸ் பேயர் நடிகன், ஹை டாக்ஸ் பேயர் நடிகன், அவ்வளவுதானே. அதை தவிர உனக்கு வேற என்ன தகுதி இருக்கு? உன்னால என்ன மாதிரி 1 மணி நேரம் பேச முடியுமா? பேப்பர்ல கொடுத்தா பேசுவேன். பேப்பர்ல கொடுத்தா பேசுவேன். இப்போ நான் பேசியே நம்ம 6 மணி நேரம் ஆகிப்போச்சு. என்ன மாதிரி நான் 4 மணி நேரம் பேசுவேன், தெரியும் உங்களுக்கு. 5 மணி நேரம் பேசுவேன். என்ன மாதிரி நீ பேசுவேன் 5 மணி நேரம்? என்னங்க இது? அதுதான் நான் சொல்ல வரேன். இது ஸ்டாலினுடைய மிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸ்டாலின் விஜயை பார்த்து பயப்படுறாரு. என்ன சார் சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்கு. 200% பயப்படுறாரு சார். நீங்க திருமாவளவனுடைய பேட்டி நேற்று பார்க்கலையா? பார்த்தீங்களா இல்லையா? அதுக்கு முன்னாடியே வந்து மணி பத்திரிகையாளர் பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஸ்டாலின் பார்க்குறாருன்னு. இந்த கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து பத்திரிகையாளர் மணியினுடைய, நான் ரொம்ப வந்து சோஷியல் மீடியா க்ளோஸாக வாட்ச் பண்ணுறவன், எல்லாருக்கும் கிடையாது, செலக்டிவாக யார் பேசுறதுல உண்மைக்கு மிக நெருக்கம் இருக்கும் அப்படின்றத பார்த்துனா அவர் இந்த கரூர் சம்பவத்துக்கு 1 மாதம் முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்காருங்க. திமுக கவர்மெண்ட்டுக்கு விஜய் மிகப்பெரிய தலைவலியாக இருப்பார், திமுக கவர்மெண்ட்டுக்கு விஜய் தலைவலியாக இருப்பார். என்னங்க நீங்கள்